இன்றைக்கி நாங்கள் தேசிக்காவில் எப்படி அச்சாறு செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு நாங்கள் ஒரு 15 தேசிக்காய் அப்படி எடுத்துக்கொள்வோம். அதை முதல்ல நாங்கள் சுடு தண்ணியில் அதை போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இது என்னத்துக்காக வேண்டிட்டு சொன்னால், தேசிக்காவில் தோலில் இருக்கிற அந்த கசப்புத்தன்மை போகிறதுக்காக வேண்டி நாங்கள் தேசிக்காயை சுடு தண்ணியில் அவிச்சு எடுத்துட்டு, அதுக்கு பிறகு நாங்கள் அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கணும். அடுத்தது விநாகிரி 50 ml தேவைங்களுக்கு, சீனி 100 கிராம், தனித்தூள் 8 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய் 20 கிராம், இஞ்சி 10 கிராம், பூண்டு 10 கிராம், உப்பு. இவ்வளவு தான் எங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல இந்த தேசிக்காயை அவிச்சு எடுத்த தேசிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி, நடுவில் இருக்கிற அந்த இது இல்லாமல் வெட்டி எடுத்துக்கொள்வோம். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்வோம். நறுக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு ஒரு சட்டியில் அதை போட்டு, அதுக்குள்ளே விநாகிரி, சீனி, தனித்தூள், உப்புத்தூள், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு, அதோட தேசிக்காய் வெட்டின தேசிக்காயையும் போட்டு நல்லா கலந்து போட்டு அதை அடுப்பில் வச்சு நாங்கள் இப்போ அதை வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டு அடுப்பில் வச்சு நாங்கள் இப்போ அதை வேக வைப்போம். வேக வச்சு அதை நல்லா வத்தின உடனே அதுக்குள்ளே நாங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்ப்போம். பிறகு பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே போடுவோம். ரெண்டையும் நல்லா கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா இப்போ கலந்து விடுவோம். எல்லாம் கலந்தாச்சு. இப்போ அச்சாருங்களுக்கு ரெடி ஆகிட்டு. இதை நாங்கள் கண்ணாடி பாத்திரம் ஒன்றில் தொட்டி நிற்கினதுக்கு பிறகு அதை நாங்கள் அதுக்குள்ளே போட்டு பதப்படுத்தி